எல்லா ஜனத்துக்கும் மீட்பை தர இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த காலை ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தில் மார்ச் 1ஆம் தேதியை கர்த்தர் நமக்கு பார்க்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு 2026 வருடங்களுக்கு முன்பு 6 வருடங்களுக்கு முன்பு அவர் தூய ஆவியானவரின் பலத்தின் மூலம் பரிசுத்தமான நிலைமையில் மரியாளின் வயிற்றில் பிறந்து 33 வருஷம் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து பாவமற்றவராய் பல அற்புதங்களை செய்து அவர் சமாதான காரணராய் பரிசுத்த தெய்வமாக வாழ்ந்தார். அதுபோல நாமும் நம்மை சுற்றி ஆளுகை செய்து வரும் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்மை ரட்சித்த தேவன் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். அதை பாதுகாக்க வேண்டும். மறுபடியும் நாம் பாவம் செய்வோமானால் நாம் குடும்ப சமாதானத்தை இழந்து விடுவோம். பாவ சிந்தை நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கை கண்ணீராக மாறும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதில் 22, 23 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான பெரியோர்களே, வாலிபர்களே, உங்கள் கையில் இருக்கும் செல்போனில் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. பிசாசு உங்களை வஞ்சித்து பாவத்தில் தள்ளிவிடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். உங்களது கண்ணை பரிசுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். கண் கெட்டதை பார்த்தால் உங்கள் சரீரம் முழுவதும் பாவத்தை தூண்டி சீர்கேடான நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் சந்தோஷ சமாதானத்தை இழந்து போய்விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கை கண்ணீராக மாறும். சங்கீதம் 119:9 வாலிபன் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 66:18 சொல்லப்படுகிறது, அக்கிரம சிந்தை இருந்தால் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதிலே 19, 20 வசனங்களை படிப்பீர்களானால், நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு புதிய ஜீவன் கொடுக்க அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நீங்கள் சமாதானமாக வாழ வேண்டுமானால் பாவம் செய்யாதே, பரிசுத்தமாக வாழ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.